ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இவ்வளோ நாள் தடப்பட்டுட்டு இருந்த விஷயந்தான். இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லீவ் போட்டேன், அவரும் லீவ் போட்டார். ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்துக்காக தான் போக போகிறோம். அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை இன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். அதுக்காக தான் 2 பேர் பிளான் பண்ணி லீவ் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் போய் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரப்போகிறோம். இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடியாக போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் மீன்ஸ் நான் ஆலோவேரா தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆலோவேரா மட்டும் போட்டுக்கிறேன். ஆலோவேரா போட்டுட்டு ஆலோவேரா போட்டோம்னா எனக்கு இந்த வெயில் டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்பவுமே ஆலோவேரா போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு லிப்புக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். எப்பயுமே நான் அவுட்டர் லைன் கொடுத்துப்பேன். அவுட்டர் லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்னர் லைன் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்லரோட ஐலைனர் தான் போட போகிறோம். ஸ்டாண்ட் இல்லாதனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஸ்டாண்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு கெட் ரெடி வித் மீனோட வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். ஜிட்டு சார் ரெடி ஆயிட்டாரு. மாமாவும் ஆக்சுவலி ரெடி ஆயிட்டாரு. நான் மட்டும்தான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவங்களுக்குலாம் என்ன ஆம்லீஸ் பொம்ப்ளீஸ்க்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கு. க்யூட்டாக இருக்காங்க அம்மா எங்களை விட. நான் எப்பவுமே லைனரில் தான் போட்டு வைப்பேன். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பொட்டு. இங்கே பாருங்க, உங்களை பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க ஜிஷ்ணு. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீ நான் மட்டும் தலை சீவ நான் முடிஞ்சிச்சு. ஸோ தலை சீவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாம் எப்படியோ ரெடி ஆகியாச்சு. இன்னும் மஞ்சு மட்டும்தான் ரெடி ஆகலை. ரொம்ப நேரமாக ரெடி ஆகிறாங்க இன்னுமா ரெடி ஆகிறாங்கன்னு தெரியல. ஏய், உனக்கெல்லாம் சட்டை பேண்ட்
மட்டும்தான் போடுற வேலை எனக்கு, அப்படியா? நாங்களும் தலை சீவணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எங்களுக்கு எத்தனை வேலை இருக்கு. நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் காலையில இருந்து. நீ எந்த வேலையை செஞ்சியா? நான் செய்யலையப்பா. அப்புறம் நாம ரெடி ஆயாச்சு. வேலை செஞ்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்க வெட்டியா உட்காந்து கேம் விளையாண்டுருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெடி ஆயாச்சு, தலை சீவியாச்சு. இப்போ ஜிட்டு மட்டும் ரெடி பண்ணா போதும். பாருங்க, ஜிஷ்ணு மட்டும் ரெடி பண்ணா போதும். ஜிஷ்ணு தங்கம் தங்கம் சிரிக்கிறான் பாருங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கீங்கம்மா. ஜிஷ்ணு சூப்பரா இருக்கீங்கம்மா. நீங்க சொல்லுங்க. என்கிட்ட வரானா. ஜிட்டு பாருங்க எப்படி இருக்கான்னு. சூப்பரா இருக்கீங்கம்மா. நீங்க சூப்பரா இருக்கீங்கம்மா. சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஜிஷ்ணு இன்னும் ரெடி ஆகாம இவ்வளோ கியூட்டா இருக்க. ஜிஷ்ணு ரெடி ஆயிட்டா வேற லெவல். அடி போலி ஜிஷ்ணு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆயாச்சு. ஜிட்டு தான் வந்து அல்டிமேட்டா இருக்காரு. இங்க பாருங்க ஜிஷ்ணு. தங்க இது யாருமா? ஜிஷ்ணு தான் அழகா இருக்கா. வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க, எல்லா திங்ஸ் எடுத்து போய் வைங்கன்னு சொல்லி நான் அவரை அனுப்பிச்சிட்டேன். என்ன ஒன்று சீக்ரெட் அப்படின்னா, நம்ம அங்கே ஹாஸ்பிட்டல் போய் அவரை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராங்க்குன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, நம்ம வந்து அந்த ப்ராங்க் பண்ணுறதுல அவர் வந்து செம்மையாக வெறியாக போகிறாரு. அவர் வெறியாகி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாருன்றது தான் அந்த ப்ராங்க். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன பண்ற? வண்டியில போறோமா? வண்டியில எப்படி போவோம்? வண்டியில போறோம், உனக்கு தெரியுமா? சரி, எடுத்தாச்சாப்பா? எடுத்துட்டேன். திரும்ப வர முடியாது. இல்ல, எடுத்தாச்சு. பாருங்க, இப்ப கிளம்பிட்டோம். வெயில் பாருங்க, எவ்வளவு வெயில் அடிக்குது. அம்மா, சரியான வெயில் அடிக்குது. இதுல எப்படி போறேன்னு தெரியல. ஜிஷ்ணு தான் பாவம். இங்க பாருங்க, வெயில். டவல் போத்தி எடுத்துட்டு போயிடுவோம். டைம் ஆச்சு. ஏன்னா இந்த வெயில்ல எதுக்கு தான் போறீங்கன்னு கேட்டா இந்த டைம்ல தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கோம். ஜிஷ்ணு வந்து போத்தி எடுத்துட்டோம். ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது. அதனால போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு காட்டுறோம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடும். 3/4 மணி நேரம் ஆகிடும். இங்கேருந்து அது கொஞ்சம் தூரம். இங்கேருந்து எங்கன்னா சிங்கானூரில் பக்கம் போகணும். அதனால் கொஞ்சம் தூரம் தான். நான் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். ஜிஷ்ணு தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவானா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், இங்கே தான் வண்டி நிறுத்தணும். செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு நம்ம வரும்போது. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. பாருங்க, ஜிஷ்ணு உங்கள் அப்பா பார்த்துன்னு ஓடுறான். இங்கே தான் வந்து டெலிவரி ஆச்சு. ஜிஷ்ணு இங்கே தான் பிறந்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க சிங்காநல்லூர் இஎஸ்ஐ. இங்கே தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வந்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆள் இல்லை, இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க, இப்போ எடுக்க முடியாது, சர்வர் இஷ்யூவாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஸோ இந்த தடவை வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஏன்னா ஜிஷ்ணுவுக்கு வந்து 9 மந்த் ஆயிடுச்சு. 9 மந்த் முடிஞ்சு 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னுமே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மேஜராக கேட்கப்படுறது வந்து பர்த் சர்டிஃபிகேட் தான். அதுவே இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி பர்த் சர்டிஃபிகேட் தான் வாங்க போகிறோம். போய் உள்ளே என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லி தெரில. ஸோ நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டியா? எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன? இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
என்னப்பா நீ, நான் தான் இவ்வளோ தூரம் சொன்னல, டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வா, எடுத்துட்டு வா. ஓ டிஸ்சார்ஜ் சம்மரி மறந்துட்டு வந்துட்டேன். அப்போ டென்ஷன் பண்ணுற என்ன பண்ணுறது? போய் எடுத்து தான்ப்பா வரணும். அவ்வளோ தூரம் போகணும். அவ்வளோ வேற மழை வர மாதிரி இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு மறுபடியும் அன்னைக்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். திரும்ப இன்றைக்கி தோணிட்டு ஓ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு டென்ஷன் தான் அதுப்பா. அவ்வளோ தூரம் ரெடி சரி, நானும் ஜிஷ்ணு உள்ளே இருக்க போயிட்டு வா, டென்ஷன் ஆகாத. போய் இருக்கு சொல்லலாம், போயிட்டு நான் சும்மா சொன்னேன். ஆக்சுவலாக நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், சும்மா சொன்னேன். டென்ஷன் ஆகிறானே நான் பார்க்குறேன். பா போக வேண்டாம் வா, நான் சும்மா சொன்னேன். பாருங்க மூஞ்சியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் சும்மா சொன்னேன் வா, எடுத்துட்டு வந்துட்டேன் வாமா. விளையாடுற நேரமா அது? நான் சும்மா சொன்னேன், சரி சண்டை போடுவியான்னு பார்க்கலான்னு சொன்னேன். அது சரியா நீ பண்றது டைம் ஆச்சு பாரு. டென்ஷன் ஆகுதா? டைரி மில்க் வாங்க. சரி வாங்க உள்ள போகலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம படிக்கட்டில் போகலான்னா லிஃப்ட் இருந்துச்சு, போயிட்டோம். இதுதான் ஹாஸ்பிட்டலு, கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். இதுதான் ஹாஸ்பிட்டலு. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. 3 மணியோட க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம வரக்கு 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது பேசி நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நம்ம பர்த் சர்டிஃபிகேட்க்கு அப்ளிகேட் பண்ணியாச்சு. அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழித்து இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜிஷ்ணுக்கு தான் ஒரே ஜாலிங்க பாருங்க, ஈன்னு கத்திக்கிறாங்க. ஒரே ஜாலியாக இருக்கான் ஜிஷ்ணு. இப்போ மழை வேற வர மாதிரி வெளியே மூடம் போட்டுருச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு எப்படி போக போகிறோன்னு தெரியல. இன்னும் நான் மதியம் சாப்பிட வேற இல்லை, ரொம்ப பசிக்குது. போகிற வழியில் ஏதாவது கடையில் சாப்பிட்டு போகலாமான்னு பார்க்குறேன். சார் ஓகேன்னு சொன்னால் சாப்பிடுவோம். நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து அந்த இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து பிரிண்ட் உடனே வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க ஹெல்மெட் போட்டுட்டு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வெயிட் பண்ண டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 200 ருபீஸ் சொன்னாங்க. சரி ஓகே போனால் போட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 காப்பி வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததில் ஜிஷ்ணுவுக்கு வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அவன் தூங்கிட்டான், நாங்களுமே வந்து தூங்கிட்டோம். ரொம்ப பசி, எங்களால் முடியல. வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். சரி இந்த வீடியோ கன்டினியூவாக போடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பர்த் சர்டிஃபிகேட்டு. பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃபைனலாக வாங்கியாச்சு. இதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து போராடிட்டு இருந்தோம். ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த வேலை முடிஞ்சதுனால ரொம்ப ஹாப்பி. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னுமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் நமக்கு அதுதான். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்களும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தான் வந்து ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இழுத்துட்டே இருக்காங்க. அதனால் அது முடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.